ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எஃப்ஐனுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இண்டெக்ஸு ஆப்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டெக்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணுறோம், ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம். அதில் எஃப்ஐனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்பொழுது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாகவே இருக்குது. இன்னைக்கு டேட்டு 28 பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 3188 crores செல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்துமே நேற்று எக்ஸ்பைரிங்கனால அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லிங் ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க பிப்ரவரி மந்தில். ஸோ 19th அண்ட் 21 பிப்ரவரியில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பையிங் சைடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது மந்த் எண்டில் நம்ம பிப்ரவரி மந்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 26,000 crores கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவராலாக பார்க்கும்பொழுது மார்க்கெட் ஒரு நல்ல கொஞ்ச நாளாகவே மார்க்கெட் ஒரு ஃபால் தான் கொடுத்துட்ருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு மந்த்தும் எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், இது ஓவரால் சம்மரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இயருக்கு மட்டும் ஜனவரி மந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க செல்லிங் சைடு தான் எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஆப்ஷனில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் கொஞ்ச நாளாகவே ஃபால் சைடு இருந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர் நம்ம புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஃப்ஐஐ அவங்க செல்லிங் சைடு இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் கால் சைடு என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய ட்ரேட்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். புட் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நல்லது. ஸோ எஃப்ஐஐ அண்ட் டிஐனுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இது அவங்க கேஷில் நம்ம முன்னாடி பார்த்தது எஃப்என்ஓ ட்ரேடிங் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் எப்படி இருந்துன்னு பார்க்குறோம். கேஷில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் நம்ம பிப்ரவரி மந்த் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் ஓவராலாக எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் அவங்க செல்லிங் சைடு தான் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக டிஏஐ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. மார்ச் மந்தில் எப்படி இருக்குது எஃப்ஐஐ அண்ட் டிஏஐனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் மண்டேலேருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு எஃப்ஐஐ அண்ட் டிஏஐனுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா எஃப்ஐஐ செல்லிங் சைடு இருந்ததுனால நம்ம மேக்ஸிமம் நம்ம புட் ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஒரு 17th ட்ரேட் பண்ணேன். ஸோ 30K வச்சு ஜான்வரி மந்தில் பார்த்தீங்கன்னா 18K ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் ஒரு 60% ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இப்போது பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 30K வச்சு ட்ரேட் பண்ணும் பொழுது இப்போது எவ்வளோ ஷோ ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 84,000 சம்திங் வந்திருக்கு. அதாவது 54,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இது 180% இயர் ஒரு 200% கிட்ட நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடச்சி. நான் இந்த மந்தில் 30K வச்சு கேபிட்டல் எப்படி டபுள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங் அது தனி ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நம்ம போட்டிருக்கோம். கேபிட்டல் டபுள் பண்ணும்போது நமக்கு 60K இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் கிடைச்ச ப்ராஃபிட்டை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு ஓவராலாக எனக்கு 84,000 ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜான்வரி மந்த் பார்க்கும்பொழுது எனக்கு 60% இருந்தது ப்ராஃபிட். பிப்ரவரி மந்த் 180% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மார்ச் மந்தில் ஒரு லாஸ் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது பர்சன்டேஜ் கம்மியான ஒரு ப்ராஃபிட் கூட நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்சன்டேஜுங்கிறது ஒரே மாதிரி ஃபிக்ஸடாக இருக்காது, மாறி மாறிட்டு இருக்கும். ஸோ ஒரு பிகினராக வர்றவங்க இதை பார்த்து உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தென் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.